தனி கட்சி துவங்குகிறாரா அண்ணாமலை? தாவேகாவுடன் கூட்டணியா? அமித்ஷா கொடுத்த ஆர்டர் என்ன? மதுரையில் ஒட்டப்பட்ட மர்ம போஸ்டர், அண்ணாமலையில் காரில் கலட்டப்பட்ட கட்சி கொடி, சர்ச்சையான முதலமைச்சரின் கவர்ச்சி பேச்சு, சாதி கட்டமைப்பை உடைத்ததா தாவேகா, போலீசிடம் எதிரிய தாவேகா நிர்வாகிகள், அதிர்ந்த ஊடகவியலாளர்கள், இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளையும் அந்த செய்தியோட உண்மைத்தன்மையும் வீடியோ ஆதாரங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பெண்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை தனி கட்சி துவங்குகிறாரா, கூடிய சீக்கிரமே தாவேகாவோட கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுது. ஏன்னா அண்ணாமலையோட செயல்பாடு கொஞ்ச நாளாகவே பாஜக விட்டு அண்ணாமலை தவிர்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. சமீபத்தில் அண்ணாமலைக்கு இந்த Y+ பாதுகாப்பு அப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பாதுகாப்பு சில நாளாகவே அந்த பாதுகாப்பு தளர்க்கப்பட்டது. அப்புறம் அண்ணாமலை நேற்று ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அண்ணாமலையோடைய காரில் பாஜகவுடைய கொடி இல்லை. அப்போ பாஜகவை விட்டு அண்ணாமலை தவிர்த்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்திலேயே அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு மக்கள் சக்தி இயக்கம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது. மக்கள் சக்தி இயக்கம், MSM மக்கள் சக்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ அண்ணாமலை தனியாக ஆரம்பிக்க போறாரு. அவருக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன் பேஸ், ஒரு இளைஞர் பட்டாளத்தை அண்ணாமலை உருவாக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பரவலாகவே உருவாகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சமீபத்தில் பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் அவரை போய் அண்ணாமலை போய் சந்திச்சு முடிச்சு தன்னுடைய கருத்து, அதாவது நான் பாஜக தான் ராஜினாமா செய்கிறேன், தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை அண்ணாமலை போய் சொல்லிட்டு வந்ததாகவும் ஒரு செய்திகள் வந்தது. அண்ணாமலை சென்னை வந்த உடனே உடனே அமித்ஷா கிட்ட இருந்து அண்ணாமலைக்கு அழைப்பு, அண்ணாமலை நீங்கள் டெல்லிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக அண்ணாமலை டெல்லிக்கு கிளம்பி போகிறாரு. அப்போ டெல்லிக்கு போகும்போது தான் அண்ணாமலைகிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, என்ன சார் தனி கட்சி எதுவும் ஆரம்பிக்க போகிறீங்களாமே, என்ன நிலவரம், பாஜகவில் இப்போ நீங்கள் இல்லையா, பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ண போகிறீங்களா அப்படி இப்படின்னு கேட்டோன்னே அண்ணாமலை, அண்ணா இன்னும் 2 நாள் டைம் கொடுங்கண்ணா, 2 நாளில் நான் உங்களை உட்காந்து சொல்கிறேண்ணா, எல்லா விளக்கத்தையும் உட்காந்து சொல்கிறேண்ணா அப்படிங்கிறாரு. அதாவது இன்னும் 2 நாளில் அண்ணாமலையோட பிறந்தநாள், ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலையோட பிறந்தநாள் இருக்கு. அந்த பிறந்தநாள் தான் தன்னுடைய கட்சிக்கான புது கட்சிக்கான அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ டெல்லிக்கு அழைக்கப்பட்டது அண்ணாமலை ஒன்று அண்ணாமலைக்கு டெல்லியில் மேல் இடத்துல ஏதாவது பொறுப்போ, அதாவது தேசிய அளவில் அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு நீங்கள் பாஜகவில் இருங்க, உங்களுக்கு இந்த பொறுப்பு தரோம் அப்படின்னு சொல்லப்பட்டதா, அல்லது உங்களுக்கு ஏதாவது MP பொறுப்பு தரோம், மாநிலங்களவையில் ஏதாவது ஒரு MP பொறுப்பு தரோம் அப்படின்னு சொல்லப்பட்டதா, அல்லது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான பச்சை கொடியை அமித்ஷா காட்டி விட்டாரா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய, அதாவது அண்ணாமலை சொன்ன மாதிரியே இன்னும் 2 நாளில் அண்ணாமலையோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா இப்போவே பல இடங்களில் போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரை மாதிரியான பல இடங்களில் யாரோ உத்தமசாமியோ உத்தம புத்திரனோ ஏதோ ஒரு பேரில் ஒரே ஒரு குருக்கர் விளாட வெளியிடுங்கோ, யாரோ ஒரே ஒரு ரசிகர் அவர் அண்ணாமலைக்காக ஒரு போஸ்டர், ரஜினிகாந்த் அண்ணாமலை நிற்கக்கூடிய ஒரு போஸ்டரை போட்டுட்டு சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படி சொல்லி தலைப்பு வைக்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டோட மீதி வரிகள், சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நேரம் வந்துருச்சு அப்படி சொல்லி அந்த பாட்டோட மீதி வரிகள் நம்மளாம் சின்ன வயசுல பாட்டு புக்கில் படிச்சிருப்போம். அதை அப்படியே மனசாட்சி இல்லாமல் அதில் எழுதி வச்சுக்கிட்டு அவ்வளோதான் அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பகுதிகளில் அண்ணாமலைக்கு ஒட்டக்கூடிய போஸ்டர் தலைவா வா, தரணியால வா, தரணி அந்த இன்னும் கவுன்சிலரே ஒன்றும் ஆகலை, அதுக்குள்ளே தரணி ஆள்றதுக்கு தான் இவங்க போவாங்க, தலைவா வா தரணி ஆளவா அப்படின்னு சொல்லி இன்னும் சில போஸ்டர்கள் ஒட்டும் போது, அப்போ எப்படியோ அண்ணாமலை தனக்கான ஒரு அடையாளத்துக்கு எப்படியோ தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா சமிக்கைகளும் இதில் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. இங்கே பரவலாக பேசக்கூடிய ஒரு பேச்சு என்னன்னா, இங்கே டெல்லிக்கு போய் அமித்ஷா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் யாரெல்லாம் அரசியலில் வராங்களோ எல்லாருமே கடைசியில் தாவேக்காதெல்லாம் போய் ஐக்கியமாகறாங்க. செங்கோட்டையன் போனார், டெல்லிக்கு போனார், அமித்ஷாவை பார்த்தாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, அதுக்கப்புறம் தாவேக்கால சேர்ந்தார். அப்போ அண்ணாமலையும் இன்னைக்கு டெல்லிக்கு போய் தன்னோட புது கட்சியா அல்லது தாவேக்கால இணைய போறாரா அல்லது புது கட்சியை தாவேக்காவோட கூட்டணி வைக்க போறாரா அப்படிங்கிறத வருங்காலங்கள் தான் இதில் பதில் சொல்லும். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு நல்ல ஒரு காய் நகர்த்தக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. இப்போ இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நம்ம பார்த்தோம்னா அன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய நேரத்தில், அதுக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வச்சதால தான் அதிமுகவுக்கு சிறுபான்மை மக்களோட ஓட்டு கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணம் சொல்லப்பட்ட நேரத்தில் உண்மையாக அதுதான். அப்போப்பட்ட நேரத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் வேலைக்கு ஆகாது, சிறுபான்மை மக்களோட ஓட்டு கிடைக்காது, நம்ம பிரிஞ்சு ஓம் பேச்சு நாக்கா என் பேச்சு நீக்கா விட்டுக்கோ அப்படின்னு 2 பேரும் பிரிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி பிரிஞ்சு அப்போவே கூட்டணி தான், சும்மா ஒரு மக்கள்கிட்ட ஒரு மடைமாற்றுறதுக்காக இப்படி பிரிஞ்சு நின்றாங்களோ
அந்த மாதிரி இப்போ பல்வேறுபட்ட வேலைகள். விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக கூட நேரடி கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா அவரோட நேச்சர்ல பேச்சுகளை கூட திமுக அப்படி செஞ்சிச்சு. இவர் ஆட்சியில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் திமுக மேல பழிய சுமத்துறா தவிர அந்த இடத்துல எந்த ஒரு இடத்துலையுமே பாஜகவை பற்றியோ நீட்டில் நடந்த முறைகேடு பற்றியோ, இப்போ அடுத்து கியூட் எக்ஸாம் வரப்போகுது, இந்த கியூட் எக்ஸாம் சம்பந்தமாவோ சிபிசியில் நடந்த முறைகேடுகள் பற்றியோ எந்த ஒரு விஷயத்தையுமே வாய் திறக்கல. வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினது, தமிழ் தாய் வாழ்த்த 3ஆம் இடத்துக்கு தள்ளினது, இப்படி எந்த ஒரு அடக்குமுறைக்கு எதிராகவும் டெல்லியோட ஆதிக்கங்களுக்கு எதிராகவும் விஜய் எந்த இடத்துலையுமே வாய் திறக்காம இருக்கும்போது, அப்போ இவரால் நேரடியாக பாஜக கூட கூட்டணி வைக்க முடியாது. வச்சா அவருடைய ஆதரவாளர்களை அவர் எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போவே த்ரிஷா சம்பந்தமான சர்ச்சை இன்னுமே ஓஞ்சி முடியல. நடிகர் அஜித்குமார் அவருடைய தாயார் மரணிக்கும் போது அந்த அந்த அங்கே போகும்போது கூடவே த்ரிஷா வராங்க. ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு, முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய பாதுகாப்பு, அந்த கான்வாய் பாதுகாப்பு எல்லாமே இந்த பாதுகாப்போட இவர் திரும்ப அந்த நடிகையோட தான் அவர் போனோமா அப்படின்னு அவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள், கட்சி தொண்டர்களே ஏன் இவரை, அதாவது ஏன் இந்த நடிகை அவர் கூட போயிட்டு இருக்காங்க, இவங்க எங்கே போனாலும் இந்த நடிகர் அண்ணன் பேரை கெடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ கூட அந்த நடிகையை தான் குறை சொல்கிறாங்களே தவிர இவர் ஏன் அந்த நடிகரை கூட கூட்டு போறாரு, ஏன் அந்த நடிகை எங்கே போனாலும் கூட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணனை பார்த்து இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ பாஜக கூட விஜய் நேரடி கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி த்ரிஷா விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளாத ரசிகர்கள் பாஜக கூட கூட்டணி வச்சா அதை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால பாஜக கூட மறைமுக கூட்டணியா, ஏன்னா இவங்க கட்சியில் இன்னைக்கு பேசுறதுக்கு யாருமே முறையான ஒரு ஆள் கிடையாது. யார்கிட்ட போய் ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது ஒன்று கேட்டாலும், சார் இந்த மாதிரி கச்சத்தீவு சம்பந்தமாக உங்களோட நிலைப்பாடு என்ன சார் அப்படின்னு கேட்டால் நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. நேற்று புஷி ஆனது சார் 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 சட்ட ஒழுங்கு இந்த மாதிரி நடக்குது சார் அப்படின்னு கேட்டால், துளசியே எப்படிமாகிறா காலில் அடிப்படிச்சு ஒண்ணுங்க அப்படின்னு சொல்லி துளசியை பார்த்து ஓடுறாரு. அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் பேசுறது கூட ஒரு முறையான ஆள் கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் அப்போ அண்ணாமலை மாதிரி, ஏன்னா அண்ணாமலை ப்ரெஸ்ஸை பக்காவாக ஹேண்டில் பண்ணுவார். எப்பேற்பட்ட கேள்விகள் கேட்டாலும் அண்ணாமலை அந்த பத்திரிகையாளர் பக்காவாக ஹேண்டில் பண்ணுவார். அப்போ அண்ணாமலை மாதிரியான ஒரு நபர்களை கட்சியில் சேர்க்கறதுக்கோ அல்லது கூட்டணின்ற பேரில் சேர்க்கறதுக்கோ அதுக்காக தான் இந்த புது கட்சி நாடகமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் மத்தியிலையும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலையும் இந்த அண்ணாமலை புது கட்சி அமித்ஷா சந்திப்பு அப்படிங்கிறது இது பரவலாக பேசப்படுது. என்ன நடக்க போகுதுங்கிறத அண்ணாமலையுடைய பிறந்தநாள் ஜூன் 4ஆம் தேதி தான் இதுக்கான முடிவு என்ன, அடுத்து இவங்க எதை நோக்கி நகருவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இன்னமுமே இங்கே தாவேக்கால இருக்கக்கூடிய சர்ச்சை இன்னும் ஓஞ்சப்பாடு இல்லை. ஏன்னா ஒரு முதலமைச்சருடைய பேச்சா இது, கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க, கவர்ச்சியை பார்த்து, நேற்று விஜய் அந்த ஸ்பீச்சில் சொல்கிறாரு, கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க, நான் என்ன அப்படின்னு வந்து ஒரு ஒரு ஜர்க்கு ஒன்று நிற்பாடுறாரு. நான் என்ன அப்படின்னா நான் என்ன சொல்ல வராரு, அப்போ நான் என்ன, அவர் சொல்கிற வார்த்தையை அவராலே முழுமைப்படுத்த முடியல. அப்போ இந்த வார்த்தையை சொல்லவே கூடாதுன்ற ஒரு வார்த்தையை தான் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாரு. தற்குறின்றீங்க, நல்லா வந்துடும் அப்படிங்கிறாரு. நல்லா வந்துடும், என்ன வந்துடும், நல்லா வந்துருமா? அப்போ இன்னைக்கும் விஜய் சம்பந்தமான யாராவது ஒருத்தர் போய் இன்ஸ்டாகிராம்லையோ சோஷியல் மீடியாவிலையோ ஒரு கருத்துக்களை பதிவு செஞ்சால் அங்கே வரக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவோ ஒரு முறை தவறி வார்த்தை, கெட்ட வார்த்தைகளை திட்டுறானுங்க. பெண்கள் யாராவது கருத்துக்கள் பதிவிட்டானா அந்த பெண்களோட நடத்தையை, அவங்களோட உடல் அமைப்புகளை, உடல் உறுப்புகளை அவ்வளவு மோசமாக அசிங்கமாக திட்டுறானுங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா நல்லா வந்துடும் அப்படின்றார்ல, அங்கேருந்து வந்தது தான் இதெல்லாமே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கின, ஒரு முக்கியமாக சுத்தமாக ஒழுங்கே இல்லாத ஒரு கூட்டத்தை தான் விஜய் இந்த இடத்துல உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி தான் நல்லா வந்துடும், நான் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கேப்லாம் விடுறாருல, அந்த கேப்போடைய அவங்க ஃபில் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கான ஸ்பேஸ். அதெல்லாமே அங்கே விஜய் திரும்ப அதில் ஒன்று சொல்கிறாரு, இங்கே கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க, கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்றீங்களா அப்படிங்கிறாரு. கவர்ச்சியை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க. அந்த மக்கள் ஓட்டு போடுறதுக்கு வேற என்ன காணும்? 5 கோடி மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த 5 கோடி மக்களை கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போடல. 5 கோடியில் 1,70,00,000 பேர் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 1,70,00,000 பேர் அதிகமானவங்க கவர்ச்சியை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நேற்று திருச்சியிலே அதுக்கான உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். நேற்று திருச்சியில் அங்கே வந்திருந்த சின்ன பொண்ணுங்கள்கிட்ட போய் கேட்கும்போது, இன்னம்மா விஜய் வந்திருக்கிறாரம்மா, விஜய் இத்தனை நாளாக நீங்கள் சினிமாவில் ஒரு நடிகராக பார்த்துட்டு இருந்தீங்க, இன்றைக்கி அவர் முதல் முறையாக நீங்கள் முதலமைச்சராக நேரில் பார்க்குறீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஐயோ என்னால் தாங்கவே முடியல, அவரை நான் நேரில் பார்த்துக்கிறேன், சினிமாவில் பார்த்ததை விட நேரில் செம்ம அழகாக இருக்கிறாரு, அவரை என்னால் நம்பவே முடியல, ஏர்போர்ட்டில் ஒரு தடவை பார்த்துறேன், இப்போ ஒரு தடவை பார்த்துறேன், என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிறது ஒரு பொண்ணு. இன்னொரு பொண்ணு சொல்லுது, ஐயோ என்னால் பார்த்துட்டேன், என்னால் அடக்க முடியல, எனக்கு அழுவையாக வருது, அவர் செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னொன்று இவ்வளோண்டு தான் இருக்குது, அது இப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு அடக்க முடியல, ஐயோ வீட்டில் நான் அந்த அம்மா அழுவையை பார்த்து வீட்டில் யாராவது செத்து போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சேன், அப்படியே ஒப்பாரி வச்சு அழுது. அப்புறம் என்னம்மா ஏமா அப்படி அழுகுற அப்படின்னு பத்திரிகையாளர்கள் போய் கேட்கும்போது,
ஐயோ நான் விஜயை பார்த்துட்டேன், ஐயோ அவரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதம்மா ஒரு பக்கம் ஒப்பாரி. அப்போ இவங்களுடைய பின்னணி எல்லாம் பாருங்க, இவர் ஆட்சி பொறுப்புக்கு வரணும், ஆட்சி பொறுப்புக்கு வந்து மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்வாரு, இவருடைய கொள்கைகள் நல்லா இருக்கு, இப்படி எதுக்காவது ஓட்டு போட்டாங்களா? அவரும் முகத்தை நான் பார்த்துட்டேன், அவரை நான் தூரமாக இருந்து உள்ள சினிமாவில் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் நேரில் பார்த்துட்டேன். இது முழுக்க முழுக்க சினிமா கவர்ச்சி மட்டும்தான். அவருக்கு என்ன செய்வார், என்ன செய்ய தெரியும், எதுவும் கிடையாது, வெறும் சினிமா கவர்ச்சி. அப்போ சினிமா கவர்ச்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதை தான் இங்கே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சினிமா கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க, கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டுறான்னு சொல்லி விஜய் இதை கோச்சிக்கு வர செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் பேச்சோடைய ஃப்ளோவிலே இன்னொரு விஷயத்தையுமே சொன்னார். நாங்கள் வந்து சாதிய கட்டமைப்பே உடைச்சிட்டோம், எலெக்ஷனில் வந்து ஜாதி பார்த்து தான் ஓட்டில் நிப்பாட்டணும், பணம் கொடுத்து தான் தேர்தலில் நிற்கணும், மதம் பார்த்து நிற்கணும், இந்த ஜாதி மதம் இதெல்லாத்தையும் நாங்கள் அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேச்சோடைய ஃப்ளோவிலே மனுஷன் அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாப்புல. இவங்க என்னவோ ஜாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தாத மாதிரியும், ஜாதியெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஜாதிய கட்டமைப்பே ஒடிச்சு நொறுக்கின மாதிரியும் அந்த இடத்துல பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னா வெற்றி பெற்ற அன்னைக்கு பெரியாருடைய சமாதிக்கு காலில் செருப்பு இல்லாமல் போனாரு. அதுதான் இவங்களுடைய பகுத்தறிவு. பெரியார் எங்கேயுமே காலில் செருப்பு போடாதுன்னு சொல்லவே இல்லை. காலில் செருப்பு போடாவதான் இடிசாதின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் நீ காலில் செருப்பு போட்டு மேட்டுக்குடி பகுதிக்கு போடா அப்படின்னு சொன்ன பெரியார், அந்த பெரியாரை பார்க்க போறதுக்கே காலில் செருப்பு கழட்டி வச்சுட்டு போனாங்க. இதுதான் இவங்களுடைய ஜாதிய சம்பந்தமான புரிதல். இவங்க கட்சியில் நிப்பாட்டின வேட்பாளர்கள் யாராவது ஒருத்தர் 234 தொகுதியில் யாராவது ஒருத்தரையாச்சும் ஜாதியை பார்க்காம நிற்க வச்சாங்களா? அறநிலைத்துறை அமைச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரமேஷோடைய வீடு இருக்க இடம் செங்கல்பட்டு மறைமலை நகரில் அவருடைய வீடு. இன்னைக்கும் ரமேஷோடைய வேட்பாளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த வேட்பு மனு இன்னைக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா வீட்டு அட்ரஸ் போடும்போது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலர் நகரில் அவருடைய வீடு இருக்கிறதுக்கு. மறைமலை நகரில் இருக்கக்கூடிய ரமேஷை ஏன் கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் போய் நிற்பாட்டணும்? ஏன்னா அவர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர், அங்கே பார்ப்பனர்கள் வாக்குகள் அதிகமாக இருக்கு. அதனால தான் ஜெயலலிதா 2011 அங்கே 2 ஜெயிச்சாங்க. அந்த இடத்துல போய் ரமேஷை போய் நிற்க வச்சோம்னா அந்த வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஜாதியை பார்த்து தான் வேட்பாளரை நிப்பாட்டினாங்க. மயிலாப்பூர் தொகுதியில் ஏன் மயிலாப்பூர் தொகுதியில் போயிட்டு ஆதவர்ஜுனா யாரை நிப்பாட்ட வேண்டியதுனே? நம்ம இட்னு கூட்டு போகக்கூடிய புஷியானதை போய் அங்கே போய் நிப்பாட்ட வேண்டியதுனே? ஏன் அந்த மயிலாப்பூரில் தேடிய போய் வெங்கட்ராமனை கொண்டு போய் மயிலாப்பூர் தொகுதியில் நிற்க வைக்கணும்? அங்கே அவருடைய சாதிய வாக்குகள் இருக்கு. அப்போ அந்த சாதியை சேர்ந்த நபர் அங்கே நிப்பாட்டினாதான் அங்கே வாக்குகள் கிடைக்க நிப்பாட்டினாங்க. அங்கே உங்களுக்கு வெற்றியும் கிடைச்சது. இது மாதிரி திருநெல்வேலியில் கரெக்டாக மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிப்பாட்டுறது. தூத்துக்குடியில் ஸ்ரீநாத் நிற்க வச்சாங்க, பரதர சமூகத்தை சேர்ந்த அந்த வாக்குகள் அங்கே கிடைக்கும். ராதாபுரம் மாதிரியான பகுதிகளில் நாடார்கள், அதுவும் கத்தோலிக்க நாடார்கள் ராதாபுரம் தொகுதியில் நிற்க வச்சோம்னா அங்கே வாக்குகள் கிடைக்கும். நாங்குநேரியில் நாடாரை நிற்க வச்சா அங்கே நமக்கு அந்த வாக்குகள் கிடைக்கும்னு சொல்லி எல்லா இடங்களையுமே மறவரை எங்கே நிற்க வச்சா அங்கே ஓட்டுகள் கிடைக்கும், நாடாரை எங்கே நிற்க வச்சா ஓட்டு கிடைக்கும், வன்னியரை எங்கே நிற்க வச்சா அந்த வாக்குகள் கிடைக்கும், வெள்ளாளரை எங்கே நிற்க வச்சா வாக்குகள் கிடைக்கும், சிவகாசியில் அங்கே போய் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்களை அங்கே நிற்க வச்சா அந்த வாக்குகள் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்தையுமே சாதியை பார்த்து தான் வாக்குகள் நிப்பாட்டினாங்க. மதத்தை பார்த்து நிப்பாட்டலையா அப்படின்னா விஜயை மதத்தை பார்த்து தான் போய் நின்றாரு. அவர் பெரம்பூர் தொகுதியில் நின்றுட்டா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், கிறிஸ்தவ சமூகத்துடைய ஓட்டுகள் அங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லி மதத்தை பார்த்து தான் அந்த இடத்துல இவருமே போய் நின்றாரு. ஏன் ஆம்பூர் தொகுதியில் தாஹிராவை போய் நிப்பாட்டினாங்க? ஆம்பூரில் வேற யாரை நிப்பாட்ட வேண்டியதுனே? ஏன் தாஹிராவை ஆம்பூரில் நிற்க வைக்கணும்? மதத்தை பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டுறது. அப்போ எல்லாருமே என்ன செய்வாங்களோ அதை தான் இவங்க செஞ்சாங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் புதுசாவோ ஒன்று செய்யலை, புரட்சியாவோ ஒன்று செஞ்சிடல, ஜாதிய கட்டமைப்பை இவங்க உடச்சி ஒன்றும் செய்யலை. அப்போ எதுவுமே செய்யாமல் சும்மா 4 பஞ்ச் டைலாக். நேற்று நடந்த அந்த மீட்டிங்கை இதுவரை நன்றி தெரிவிக்கக்கூடிய மீட்டிங்லாம் இல்லை, அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு அச்சாணி போட்டு வைக்கிறாரு. அதுதான் நேற்று நடந்தது. அந்த மீட்டிங்கில் இவர் என்ன வேணாலும் பேசுவார், இஷ்டத்துக்கு பேசுவார். இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் வெட்டி கத்தி படத்தோட பிஜிஎம்மையும் சிவகாசி படத்தோட பிஜிஎம்மையும் உள்ள தூக்கி போட்டு விட்டுட்டு இதை வச்சு ரீல்ஸ் போடுறதுக்கு உதவும். அது அந்த கேட்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு அவனுக்கு எதுவுமே தெரியாது. இவர் என்ன பேசினாரு, என்ன சொன்னார், அவனுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா ரீல்ஸ் போட்டானா 4 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சானா அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். எந்த அளவுக்கு உங்கள் ரசிகர்களோட புரிதல் இருக்குன்னா, நேற்று கூட்டத்துக்கு வரான் 5000 பேருக்கு தான் அனுமதி. திமுகவுடைய ஆட்சியில் 5000 பேருக்கு அனுமதி கொடுத்தா திமுக அராஜகம், ஸ்டாலின் அராஜகம் செஞ்சுட்டு இருக்காரு, எங்களுக்கு ஸ்பெஷலாக SOP போடுறாரு அப்படின்னு வாய்க்கிலேயே பேசினவங்க நேற்று இவங்களும் 5000 பேருக்கு அலோவ் பண்ணாங்க. QR கோடு வச்சு தான் அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதில் QR கோடு வச்சிருக்க பல பேருக்கு அனுமதிக்கு படலை. போலீஸ் அங்கே வாசலில் தடுத்து நிறுத்துறாங்க. 5000 பேர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிலரை தடுத்து நிறுத்துறாங்க. எங்கள்கிட்ட QR இருக்கு, நான் உள்ளே போயாவேன், போலீஸ் எங்களை உள்ளே விடுங்க ஊயின்னு சொல்லி அந்த இடத்துல ஆடிட்டு இருக்கிறானுங்க. ஒரு கட்டத்து மேலே அந்த கூட்டத்தில் வந்துட்டு திமுக அராஜகம் ஒழிகன்றா, எல்லாரும் ஒழிகன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். இது திமுகவுடைய ஆட்சியா? போலீஸ் என்ன திமுக சம்பளம் ஊற்றி வேலைக்கு வச்சிருக்கிறாங்களா? எந்த ஒரு புரிதலுமே இல்லை. அதில் புரிஞ்ச ஒரே ஒருத்தங்க தாவேக்கா துண்டு வச்சுட்டு இருக்கான்.
திமுக அராஜகம் ஒழிக அப்படின்னு கத்துனா அவன் ஒருத்தன் டே சும்மா இருங்கடா, நம்மளை தற்கூறின்றாங்கடா, சும்மா இருங்கடா அப்படின்றான். அதெல்லாம் நீ சும்மாரு, திமுக பத்தி நான் பேசுவேன்டா அப்படின்னு சொல்லி திமுக அராஜகம் ஒழிக அப்படின்றான். பின்னாடி உள்ளவங்கள ஓடு கத்துறானுங்க. இவ்வளவுதான் இவங்களுடைய அரசியல் புரிதல். இந்த அரசியல் புரிதல் இருக்கவங்கள்ட்ட விஜய் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் பேச தேவையில்ல. அவரு சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு வந்த பாதி டைலாக், அந்த பாதி டைலாக்ல மீதி அவர் மறந்தாலுமே அந்த பேப்பரை பார்த்து அவர் என்ன பேசினாரோ அதை வச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு இவங்களுக்கு போதும். அப்போ இப்பேற்பட்ட தொண்டர்கள் இவருக்கு இருக்கிறதால தான் அந்த இடத்துல பாஜக சம்பந்தமாவோ, இந்த இந்தி திணிப்பு சம்பந்தமாவோ, வள்ளுவருக்கு காவிய பூசினது சம்பந்தமாவோ எந்த ஒரு விஷயத்தையுமே விஜய் பேசலை. பக்ரீத்துக்கு மாட்டுக்கறிகளை இந்த அறுக்கிறதுக்கு தடை விதிச்ச சம்பந்தமா எந்த ஒரு விஷயத்தையுமே விஜய் பேசவும் இல்லை, அவரு பேசவும் மாட்டார். ஓகே, புதிய கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அண்ணாமலை சம்பந்தமாகவும் விஜய் நேற்று மேடையில் அவர் பேசுகிற அந்த பேச்சுக்கள் சம்பந்தமாகவும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.